இன்றைக்கி மே 5ஆம் தேதி சென்செக்ஸோட மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக டவுன் சைடில் வந்தது அண்ட் செகண்ட் ஆஃப் வந்து கால் சைடில் மூவ்மெண்ட் ஆகிட்டு இருந்தது. ஸோ இந்த ஒரு மூவ்மெண்ட்டை பயன்படுத்தி நான் ஒரு 2 ட்ரேட் எடுத்தேன். புட் ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தி 76,800 புட்டில் ஒரு 3,000 ரூபாயும் அண்டு கால் ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தி 77,200 காலில் ஒரு 1,500 ரூபாயும் ஆக மொத்தம் 4,900 ரூபா ப்ராஃபிட் புக் பண்ணேன். எப்போவுமே ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் அண்ட் ட்ரெண்ட் லைன்ஸ்லாம் மார்க் பண்ணிவிட்டு எந்த லெவல்கிட்ட மார்க்கெட் ஓப்பன் ஆகுது அண்டு ஓப்பன் ஆகிட்டு எந்த சைடில் மூவ்மெண்ட் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து நான் ட்ரேட் எடுத்து க்ளோஸ் பண்ணுவேன். உதாரணத்துக்கு நான் நிஃப்டியோட சார்ட்டில் கன்ஃபார்ம் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சார்ட்லேயும் கன்ஃபார்ம் பண்ணிக்குவேன். அதாவது 76,800 புட்டோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சார்ட்டு 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் இங்கே ஒரு லோ ஃபார்ம் ஆச்சு. அதுக்கடுத்து ஃபார்ம் ஆன லோ வந்து அதோட ஹையில் இருந்தது. அண்டு இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணி ஒரு ட்ரெண்ட் லைன் மார்க் பண்ணேன். அண்ட் அந்த ப்ரீவியஸ் ஹையை தாண்டி கேண்டில் மூவ்மெண்ட் ஆகும், அங்கேருந்து அடுத்தடுத்த ஹை மூவ்மெண்ட் ஆகும். அதாவது இந்த ஹை அண்ட் இந்த கேப்பை கூட ஃபில் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம எதிர்பார்த்த எல்லா லெவல்ஸும் இங்கே ரீச் ஆச்சு. ஸோ இந்த ஒரு பிட்வீன் கேப்புக்குள்ளே நான் ஒரு ட்ரேட் எடுத்து புட்டில் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணேன். அண்ட் அதே மாதிரி தான் கால்லையும் ப்ராஃபிட் புக் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி ட்ரெண்ட் லைன் அண்ட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மார்க் பண்ணுவது ரொம்பவுமே அவசியம். என்னுடைய டெலிகிராம் சேனலில் நான் அந்த லெவல்ஸ் எல்லாம் மார்க் பண்ணி அப்லோட் பண்ணிட்டு வரேன். விருப்பம் உள்ளவங்க அந்த டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிவிட்டு ஃப்ரீயாகவே நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் லிங்க் தரேன். தேங்க்யூ.